நான் காலையிலேருந்து இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இந்த வீடியோ தான் மாற்றி மாற்றி நான் பார்த்துட்டு இருந்தேங்க. பாவம் இந்த அப்பாவி மனுஷன் என்ன பண்ணாருன்னு தெரிலங்க. பார்த்திங்கன்னா அதில் பாருங்கள், எப்படா பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாருங்கள், அவர் ஒரு பேக் வச்சுருக்காருங்க. அதை கையில் வந்து பிடிச்சிட்ருக்காரு. அதுவுமே கரெக்டாக அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். பஸ் விட்டு இறங்கி எப்படா அவர் வந்து அந்த பஸ்ஸில் அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்கலங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும், லைக் கிடைக்கணும், தன் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொண்ணு வேணும்னே பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், இந்த சைடு இருந்து இப்போ 2வதுல வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் போட்டு மறுபடியும் அந்த பொண்ணு பக்கத்தில் போயிருக்காங்க. ஆனால் அவரோட பேக் வந்து பாருங்கள், இறங்குறப்போ ரைட் சைடு ஹேண்டும் சேர்த்து பிடிச்சிருக்கிறப்போ இந்த பொண்ணாக தான் போய் வாண்டடாக போய் அந்த இடையில நின்றுருக்கனால அவர் கை தெரியாமல் பட்டிருக்குமே தவிர ஒரு இன்டென்ஷனோடு அவர் வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டார். இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறக்காக எந்த பொண்ணுமே தவறாக ஒரு பர்சனை வந்து சித்தரிக்காதீங்க. இப்போ உங்களால் ஒரு உயிர் வந்து போயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக இந்த ரீல் தான் ஓடிட்டுருக்கு. அந்த பொண்ணு தப்பு பண்ணனா அந்த ரீலை ஏன் டிலீட் பண்ணணும்? டிலீட்டும் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைக்கணும். ஒரு சில ரீல்ஸில் நான் பார்த்தேன். பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு 1 கோடி ரூபா ஃபைனும் 10 வருஷம் ஜெயிலும் கேஸ் போட்டிருக்காங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி யாரும் தப்பு பண்ணாதீங்க.